அப்பல்லோ மருத்துவமனையின் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் ராஜாவிடம் கூடுதல் தகவலை கேட்டு பெறலாம். ராஜா, சொல்லுங்க, தற்பொழுது அதிமுக தொண்டர்களுடைய வருகை அதிகரித்திருக்கிறதா? தற்பொழுது அப்பல்லோ மருத்துவமனைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை குறித்து சொல்லுங்க. ஜெபசன், இன்று காலை முதல், அதாவது நேற்று இரவே தொண்டர்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள். இன்று காலையிலிருந்து ஏராளமானோர் வந்து கொண்டிருக்கிறார்கள். சற்று முன்பாக கூட அமைச்சர் ஆர் வி உதயகுமார் அவர்கள் உள்ளே சென்றிருக்கிறார். தொடர்ச்சியாக நம்ம வெளியில், அதாவது அப்பல்லோவினுடைய மருத்துவமனை இருக்கக்கூடிய கிரீம் சாலையில் ஏராளமான தொண்டர்கள் வந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இவர்கள் அனைவருமே இரவு முதல் இருக்கிறார்கள். மேலும் முதலமைச்சரினுடைய உடல்நிலை முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. தற்பொழுது அவர் டிஸ்சார்ஜ் செய்யக்கூடிய அளவில் அவரது உடல்நிலை நல்ல நிலைமையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பது இவர்களிடத்தில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இருப்பினும் முதலமைச்சரை பார்த்து அவர் வெளியில் வரும்போது பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல்வேறு நிர்வாகிகள், கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் இங்கே இருக்கிறார்கள். அதே போன்று உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் தொடர்பு கொண்டு முதலமைச்சரினுடைய உடல்நிலை குறித்தும் கேட்டு வருகிறார்கள். நம்மிடம் சில அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அவரிடத்தில் பேசலாம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இப்போ முதலமைச்சர் வெளியில் வந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எப்படி பார்த்து? இதே தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத மெயின் அப்போலோவில் கிரீம்ஸ் ரோடில் உள்ள மெயின் அப்போலோவில் சேர்த்துருந்தாங்க. அதனுடைய தகவல் அறிந்து தொண்டர்கள் அனைவரும் நேற்று இரவே எல்லாம் வந்து இங்கே வந்து அப்போலோவில் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர்களும் எல்லாம் நேற்று நைட்லேருந்து எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க. எல்லாம் லேடிஸுங்க கூட, மகளிர் அணி லேடிஸுங்க கூட எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க. அவங்க வந்து உடல்நிலை நல்லா இருக்குது. அவங்க வந்து இப்போ 1 ஹவரில் அவங்க வீடு திரும்பிடுவாங்க என்ற நியூஸ் கேட்டு எல்லோரும் அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். அந்த தகவல் நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம். நாங்கள் இங்கு தொண்டர்கள் மத்தியில், அதாவது தொண்டர்கள் மத்தியில் முதலமைச்சர் குணமாகி வீடு திரும்ப இருக்கிறார் என்று தெரிந்தவுடன் அவர்கள் அனைவரும் முதலமைச்சர் செல்வதை பார்ப்பதற்காகவே இங்கு வெளியில் தொண்டர்கள் ஏராளமானோர் காத்திருக்கின்றனர். அதிமுக நிர்வாகிகள் மருத்துவமனையில் அதிக அளவில் குவிஞ்சிருக்காங்க. இதற்காக செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் சொல்லுங்க. அவர்களில் யாராவது மருத்துவமனைக்குள்ள அனுமதிக்கப்பட்டிருக்காங்களா? அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் நேற்று இரவு முதலே வர ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்று காலை நாம் பார்க்கலாம், அமைச்சர்கள் ஆர் வி உதயகுமார், அதே போன்று சி வி சண்முகம் ஆகியோர் தற்பொழுது சற்று முன்பாக மருத்துவமனை வளாகத்திற்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். மற்றபடி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்களை சாலையிலேயே காவல்துறை நிறுத்தியிருக்கிறார்கள். ஏனென்றால் ஏராளமான தொண்டர்கள் வரக்கூடும் என்பதனால் அவர்களை இங்கே நிறுத்தியிருக்கிறார்கள். முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். தற்பொழுதைக்கு அதிமுக பொதுச் செயலாளருக்கு உடல்நிலை சீராக இருப்பதாகவும் இன்னும் சற்று நேரத்தில் அவர் வீடு திரும்புவார் என்ற தகவலையும் மருத்துவமனையில் இருந்து தெரிவித்திருப்பதால் இவர்கள் சற்று நிம்மதியாகவே இங்கு இருக்கிறார்கள். இருப்பினும் அந்த தொண்டர்களிடத்தில் முதலமைச்சர் வரும்பொழுது அவரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அதே போன்று இன்று காலை முதல் ஏராளமான காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் என பல்வேறு தரப்பினரும் முதல்வரது உடல்நிலையை பற்றி தெரிந்து கொள்வதற்காக மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். தற்பொழுது நம்மிடையே சில தொண்டர்கள் இருக்கிறார்கள், அவரிடத்தில் கேட்கலாம். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்கள் தற்பொழுது நலமாக உள்ளதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய மனநிலை எப்படி? நாங்கள் இரவு 12 மணி அளவில் எங்களை மாதிரி தொண்டர்கள் இருக்கலாம். அம்மா உடல்நிலை சரியில்லை, அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்ற ஆர்வத்துடன் வந்தோம். மருத்துவர் அனைவரும், எங்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் அம்மா பூரணம் குணம் அடைந்தார் என்ற செய்தியை கேட்டு மிக சந்தோஷமாக உள்ளோம். அம்மாவின் முகத்தை பார்த்துவிட்டு தான் நாங்கள் வீடு திரும்புவோம் என்று ஆர்வத்துடன் இருக்கிறோம். மற்றபடியாக 1.5 கோடி தொண்டர்களை பெற்றிருந்த கழகத்தாய், எங்கள் 2 கோடி தொண்டர்களை பெற்றிருந்த கழகத்தாய் அவர்கள் பூரண குணம் அடைவார் என்று நாங்கள் எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நிம்மதியாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். அம்மாவின் முகத்தை பார்த்துவிட்டு தான், அம்மா இல்ல திரும்புவதை பார்த்துவிட்டு தான் நாங்கள் எங்கள் இல்லமும் திரும்புவோம் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சர் அவர்களுக்கு தற்பொழுது உடல்நிலை நலமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் உங்கள் தலைமை கழக பேச்சாளர் என்ற வகையில் தொண்டர்களிடம் என்ன சொல்ல இருக்கிறீங்க? இந்த அதிமுகவினுடைய பேச்சாளர் என்ற வகையில் எப்படி இதை பார்க்குறீங்க? மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நேற்று இரவு 12 மணி அளவில் மருத்துவமனையில் அப்போலோ மருத்துவமனையில் சேர்த்திருப்பது அறிந்து இங்கே பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்து இருக்கிறோம். அம்மா அவர்கள் பூரண நலமாக இருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மந்திரிகள்
உயர் அதிகாரிகள் அனைவரும் வந்து வெளியே சொன்னார்கள். அதை நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அதை கேட்டதுக்கு. இந்த இந்திய மக்களின் உயிர் நாடி துடிப்பு அம்மா அவர்கள் எல்லாம் வல்ல இறைவனால் அவரை வந்து நல்லபடியாக குணமடைந்து வீடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கிறோம். யாரும் பயப்பட வேண்டாம். அம்மா நல்லா பூர்ண குணத்தோடு இருக்கிறார்கள். இங்கே மாற்றம் இல்லை, வெளிவாழும் இந்தியர்கள், வெளிவாழும் அயல் நாட்டு மக்கள்கள் எல்லாரும் வந்து தமிழ் மக்கள்கள் கட்டி காக்கும் அம்மா அவர்கள் பூர்ண குணத்தோடு இருக்கிறார்கள். அவர் நல்லபடியாக திரும்புவார் என்று எதிர்பார்க்கிறோம். அவர்கள் வரும் வரை காத்திருந்து அவர் போனதுக்கு அப்புறமா நாங்கள் வீடு சொல்லுவோம். நாம் கிரீம்ஸ் ரோடில் இருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த இடத்தில் பாதுகாப்புக்காக போலீசாரும் ஏராளமான தொண்டர்களும் இங்கே வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் அதாவது இன்று காலை அவர் வீடு திரும்புவார் என்று தெரிவதை அடுத்து இங்குள்ள தொண்டர்கள் அவர்கள் வருகைக்காக காத்திருக்கின்றனர். அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா உடல்நலக் குறைவு ஏற்பட்டு நேற்று இரவு 10:30 மணி அளவில் சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்பொழுது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் அவர் வீடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவலை அறிந்ததும் நேற்று இரவு என்பதால் பெரும்பாலான அதிமுக தொண்டர்களுக்கு தகவல் கிடைக்கவில்லை. தற்பொழுது காலை முதலே அநேக அதிமுக தொண்டர்களும் கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கும் இந்த தகவல் பரப்பப்பட்டு தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் அனைவரும் தற்பொழுது அப்பல்லோ மருத்துவமனையை முற்றுகையிட தொடங்கி இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்டு பெறலாம். தற்பொழுது ராஜா, நீங்க வெளியில இருக்கீங்க. தற்பொழுது அதிமுக தொண்டர்கள் அநேகர் தற்பொழுது முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய அவரை நாங்கள் பார்க்க வேண்டும், அவர் வீடு திரும்புவதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? தற்பொழுது அவர்கள் எத்தனை பேர் அங்கு குவிந்து கொண்டிருக்கிறார்கள்? இன்னும் தொண்டர்களுடைய கூட்டம் அங்கு அதிகமாக காணப்படுகிறதா? ஜெபர்சன், நாம் காலை முதல் கூடுதலாக அதிமுக தொண்டர்கள் இந்த இடத்திற்கு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் பார்க்கலாம், இந்த பகுதி முழுவதிலும் அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் ஏராளமானோர் வந்து கொண்டே இருக்கின்றனர். அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக ஒருபுறம் காவல்துறையினரும் வெளியில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் நோயாளிகளுக்கு தொந்தரவு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வெளிப்புறமாகவே காவல்துறையினர் நிறுத்தி வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில், அதாவது இந்த கிரீம் சாலையில் இரண்டு புறங்களிலுமே அதிமுகவினர் நேற்று இரவே வந்திருந்தாலும் இன்று காலை முதல் தொடர்ச்சியாக வர ஆரம்பித்திருக்கிறார்கள். தற்பொழுது முதலமைச்சரினுடைய உடல்நிலை சீரடைந்து அவர் வீடு திரும்பக்கூடிய சூழல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனையடுத்து அவர்கள் சற்று நிம்மதியாகவே இங்கு இருக்கிறார்கள். முதலமைச்சர் வருவதை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்மிடையே தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் இருக்கின்றனர், அவர்களிடத்தில் கேட்கலாம். இப்போ முதலமைச்சருக்கு நலமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, வீடு திரும்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க? உங்களுடைய மனநிலையை பற்றி. தமிழக மக்களால் அம்மா என்று அழைக்கக்கூடிய அம்மா, ஏழை எளிய மக்களுக்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்து செயல்பட்டு கொண்டிருக்கிற அம்மா, இந்த அம்மா 20 கிலோ அரிசியை தந்து பட்டினி பசியை போக்கியிருக்காங்க. அம்மா உணவகங்களை திறந்து ஏழை எளிய மக்களுக்கு இன்றைக்கி அன்னபூரணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாலிக்கு தங்கம் தந்து திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறார்கள். ஏழைகளுக்காகவே வாழ்ந்து ஏழைகளுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்கிற எங்கள் அம்மா நல்லபடியாக வர வேண்டும் என்பதே தமிழக மக்களுடைய விருப்பம். அம்மா நல்லபடியாக வருவார். அம்மா இன்றைக்கு 8 கோடி மக்களுடைய இதயங்கள் வீற்றிருக்கிற, ஏழைகளின் இதயங்களிலே வீற்றிருக்கிற அம்மா அம்மா என்று அழைக்கப்படுகிற எங்கள் அம்மா எங்களுக்கு கிடைப்பார், நல்லபடியாக வாழ்வார், இந்த நாட்டை வாழ வைப்பார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தொண்டர்கள் இந்த இடத்தில் முதலமைச்சருக்கு நலமாக இருக்கிறார் என்ற தகவல் தெரிந்து உற்சாகத்துடனே காணப்படுகின்றனர். இருப்பினும் முதலமைச்சர் நேற்று இரவு அனுமதிக்கப்பட்டார் என்ற தகவல் அறிந்து பலரும் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள், நிர்வாகிகள் என. இது பற்றி முதலமைச்சருக்கு இப்போ நலமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய மனநிலை? முதலமைச்சருக்கு இரவு 11 மணி அளவில் உடல்நலம் பாதிக்கப்பட்டது என்ற செய்தி அறிந்து தமிழ்நாடே, இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களும் இன்றைய தினம் அதிர்ச்சிக்குள்ளானார்கள். ஆனால் அந்த அதிர்ச்சி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நலமுடன் இருக்கிறார் என்று ஊடகங்களிலே பார்த்ததற்கு பின்னால் தான் இன்றைய தினம் தமிழகத்து முழுவதும் இருந்து தொண்டர்களும் தாய்மார்களும் இன்றைக்கு கண்ணீர் வடித்து கொண்டிருந்த நிலை மாறி இன்றைய தினம் அம்மா அவர்கள் நலமுடன் இருக்க வேண்டும், அம்மா அவர்களாய் நம்பி
தமிழ்நாடே இருக்கிறது. அம்மா அவர்களை நம்பி இந்த உலகத்திலே இருக்கின்ற தமிழர்களே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சாரசாரியாக இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் இன்றைக்கு வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் செய்த சாதனை ஒன்றல்ல இரண்டல்ல, நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆகவே அம்மா அறிவித்த திட்டங்களை நம்பி ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு தாய்மார்களும் படித்தவர்கள், பாமரர்கள், ஏழை எளியவர்களெல்லாம் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சிக்குள்ளானார்கள். ஆகவே இன்றைய தினம் ஊடகங்களிலே பார்த்ததற்கு பின்னால் அம்மா அவர்கள் நலமுடன் இருக்கிறார்கள் என்ற செய்தியை அறிந்து இன்றைக்கு உலகத் தமிழர்களும் உலகத் கழகத் தோழர்களும் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் இறைவனை நாம் வேண்டிக் கொள்கிறோம். அம்மா அவர்கள் இன்றே அவர் தன்னுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும், நலமுடன் திரும்ப வேண்டும் என்பதை தமிழ்நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இன்று காலையே அவர் வீடு திரும்புவார் என தெரிய வருகிறது. இந்த இடத்தில் இருப்பினும் அவர்கள் தொண்டர்கள் அனைவரும் முதலமைச்சர் வருவதை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இங்கு ஏராளமானோர் இருக்கின்றனர். நேற்று இரவு அவருக்கு தகவல் தெரியாத பொழுது இந்த இடத்தில் குழுமியிருந்தனர். இருப்பினும் இன்று காலை முதல் அவரது உடல்நிலை சீராக இருக்கிறது, மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டதை அடுத்து இங்குள்ளவர்கள் இங்கு அமர்ந்து முதல்வரின் வருகைக்காக காத்திருக்கின்றனர். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவரிடத்தில் கேட்கலாம். சார், உங்களுடைய மனநிலை? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த தமிழக மக்களுக்காக எண்ணற்ற தியாகங்களையும் எண்ணற்ற பொறுப்புகளையும் எண்ணற்ற வசதிகளையும் தமிழக மக்களுக்காக செய்து கொடுத்திருக்கார்கள். அவர்களுடைய இந்த ஆஸ்பத்திரி அனுமதிக்கப்பட்டார் என்ற செய்தி கேட்டு நாங்களும் தொண்டர்களும் 8 கோடி தமிழர்களும் தீராத மனத்துயர் அடைந்து இரவு முழுக்க நாங்கள் கவலையாக இருந்தோம். இப்பொழுது இந்த ஊடகத்தில் வந்த செய்தியும் மற்றும் இந்த டாக்டர்கள் சொன்ன செய்தியும் கேட்டு நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அம்மாவை டிஸ்சார்ஜ் செய்து அம்மா வீட்டுக்கு போவதை பார்த்துவிட்டு தான் நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு போவோம். அம்மாவுடைய இந்த ஒரு செய்தியை நாங்கள் கேட்டு துயரப்பட்டாலும் அம்மா செய்த நல்ல நல்ல எண்ணங்கள், நல்ல பண்புகள், இறைவனுடைய ஆசீர்வாதம் அம்மாவுக்கு என்றென்றும் இருக்கும். மக்களுடைய கோடான கோடி மக்களுடைய அந்த எண்ணங்கள், அந்த வாழ்த்துக்கள், அந்த ஆசீர்வாதங்கள், இறைவனுடைய 30 கோடி தேவர்களுடைய ஆசீர்வாதம் என்றென்றும் எங்களுடைய அம்மாவுக்கு இருக்கும். அம்மா 100 வயது வரை வாழ்ந்து இந்த தமிழகத்தை சிறப்பாக ஆளக்கூடிய ஆட்சி அம்மாவுக்கு என்றென்றும் இருக்கும் என்ற ஒரு உன்னதமான மகத்தான ஒரு செய்தியை தமிழக மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கிருக்கும் அதிமுக தொண்டர்களிடம் உள்ள மனநிலையை பார்க்கும் பொழுது தற்பொழுது அவர்கள் முதல்வருடைய உடல்நிலை சரியாக இருக்கிறது என்பதை அடுத்து அவர்கள் இங்கு மகிழ்ச்சியாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் வருவதை பார்ப்பதற்காக இங்கு ஏராளமானோர் இருக்கின்றனர். வந்து அவரது பணிகளை தொடர்வார் என்ற நம்பிக்கை இவர்களிடத்திலே நாம் அதிகம் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தலைவி அம்மா, தொடர்ந்து இந்த இடம் எங்கள் உயிரை புரட்சி தலைவி, புரட்சி தலைவி, எங்கள் உயிரை 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 புரட்சி தலைவி.